உலகத்தோட எல்லா இடங்களிலையும் கால் வச்சது பாண்டியர்களாக இருக்கலாம். ஆனால் இந்தியாவோட சிறந்த மன்னர்கள்னால் அது முகலாயர்களும் அசோகர்களும் மட்டும்தான். நம்ம ஸ்கூல்லலாம் ஹிஸ்ட்ரி படிச்சிருப்போம்ல, அசோகர், சந்திரகுப்தா டு அக்பர், டிப்பு சுல்தானு, ஷாஜகான் இவங்கள பற்றிலாம் படிச்சிருப்போம்ல. இதில் என்ன பிரச்சனைனா, உலக அளவில் அதிக காலம் ஆட்சி செஞ்ச மரபுனா அது பாண்டிய மரபு தான். ஆனால் பாண்டியர்களை பற்றி உலகத்தில் இருக்க எல்லா பேராசிரியர்களுக்குமே தெரியுது. ஆனால் வடக்கில் இருக்க ஸ்கூல் சிலபஸில் போய் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களை பற்றி மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் இருக்குல்ல, அதை கொஞ்ச காலம் நாயக்கமார்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க. அது நம்ம தமிழ் புக்குலையுமே மென்ஷன் ஆயிருக்கு, நம்ம படிச்சும் செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த ஆந்திராவை 50 வருஷமாக ராஜராஜ சோழன் தான் ஆட்சி செஞ்சுருக்காரு. அதை தெலுங்கானா இருக்க புக் சிலபஸில் போய் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆஃப்ரிக்காவில் 2018 கற்காலம் கொடுத்து ஒரு ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் மென்ஷன் ஆகப்பட்டிருக்கு. அது அத்திரம்பாக்கம். அந்த அத்திரம்பாக்கம் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதனாலனா நம்ம தமிழ் மன்னர்கள் அங்கே புலம்பெயர்ந்ததால். அதையுமே இங்கே நம்ம தமிழர்கள்ட்ட மறைச்சிருக்காங்க. இங்கே புறக்கணிக்கலாம், மறைக்கலாம். ஆனால் தமிழகத்தை புரிந்து கொள்ளாமல் இந்தியாவோட வரலாறை புரிந்து கொள்ளவே முடியாது. தமிழக வரலாறு இல்லைன்னு சொல்லலை, அது இருக்க வேண்டிய அளவுக்கு கூட சொல்லப்படவில்லைன்றதான் என்னோட குற்றச்சாட்டு.